டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவர்கள் பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். ஒரு 5-6 நாளா பரபரப்பாக இருந்து விருதும் எதிர்பார்க்கப்பட்ட விஜய் அவர்களோட முதல்வராக பதவியேற்கிற விழா இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்குது. அவர் பதவியேற்பு விழா நடந்து முடிஞ்ச பிறகு அவர் சில வார்த்தைகளும் பேசியிருக்கிறாரு. என்றைக்கும் சிறுபான்மையர்களுக்கு காவலர்களாக இருப்பேன், மூஞ்ச மறைச்சிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண மாட்டேன், எது வேணுமோ அதை நேரடியாக போய் கேட்பேன் அப்படின்னு ஒரு அடிப்படையாத அரசாக இருப்போம், ஒரு செக்குலரான அரசாக இருப்போன்றத சொல்ல வர்றாரு. நான் ஒன்றும் மன்னர் வம்சாவளிகள் கிடையாது, உங்களை மாரி தான் ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து தான் வந்தேன், பசின்னா என்னன்னு எனக்கும் தெரியும், வருமானா எனக்கு வந்து தெரியும், அதனால் இது உங்களோட அரசு அப்படின்னு சொல்லி இது மக்களோட அரசாக அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பிறந்த ஒரு பிள்ளையா எனக்கும் வாழ்க்கையில் வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்றும் பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்துலாம் வந்துடல. நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க, உங்களோட ஒப்பீனியன் அது? முதல் விஷயம், நிகழ்ச்சி துவங்கும் போது வந்தே மாதரம் பாடிட்டு தேசிய கீதம், அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து. நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு வந்தே மாதரம் தேசிய கீதம் இது பாடியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய மரபின்படி நம்ம சட்டசபையிலேயே முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, முடியும் போது தேசிய கீதம். அரசு நிகழ்ச்சிகள்லாம் இப்படி தான் நடக்கும். முதல்ல தேசிய கீதம் பாடலைன்னு சொல்லி தான் ஆர்.என். ரவி வெளிநடப்பு செஞ்சார், எதிர்த்து வெளிநடப்பு செஞ்சார். அப்போ இது குறித்த விவாதம்லாம் வந்துச்சு. இப்போ விஜய் பதவியேற்கும் போது முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி எடுத்த உடனே இது ஒரு பிஜேபி அரசு பதவியேற்கிற நிகழ்வு போல அந்த மரபை உடைத்து முதல்ல வந்தே மாதரம் பாடுறாங்க. நான் சிறுபான்மையினருக்கு நான் காவலன்னு விஜய் சொல்றாரு, அதுக்கே இந்த வந்தே மாதரம் பாட்டு எதிரானது. வந்தே மாதரம் பாட்டில் துர்கை, காளி இந்த மாதிரி பெண் தெய்வங்களை உருவகப்படுத்தி வரிகள் வருது. ஆக்சுவலாக அந்த பாடல் 1880களில் பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்தமடம் நாவலில் எழுதுறாரு. அந்த கதையே முஸ்லீம் மன்னர்களுக்கு எதிராக வைணவ சாமியார்கள் நடத்திய அந்த போராட்டம் தான் அந்த கதை. அதில் முஸ்லீம் மன்னர்கள்ட்டிருந்து விடுதலை பெறுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாட்டு எழுதுறாரு, வந்தே மாதரம் பாட்டு எழுதுறாரு. அதன் பிறகு அந்த கதையில் எப்படி முடியும்னு சொன்னால், அப்போ ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறது, ஆங்கிலேயர்கள் நமக்கு நண்பர்கள், இந்த முஸ்லீம் மன்னர்களை எதிர்த்து போராடுவதற்கு ஆங்கிலேயர்கள் நமக்கு நண்பர்கள், அவங்களோட ஒன்றாக இருப்போம் அப்படின்னு அடிமைத்தனத்தையும் போட்டுகின்றது. இன்னொன்று மதச்சார்பின்மைக்கு எதிரான பாடல். அந்த பாடலை இன்னைக்கு அரசு விழாவில் முதல் பாடலாக பாடி இந்த மாதிரி சிறுபான்மை மக்கள் அவங்களுக்கெல்லாம் ஓரிரை கோட்பாடு, இப்போ முஸ்லீம்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உரு வழிபாடு கிடையாது, அவங்க நம்பிக்கைக்கு எதிராக இப்போ வந்தே மாதரம் பாடணும், எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்றது அவங்களுடைய மத உணர்வை புண்படுத்துவது. ரெண்டாவது, ஒரு பாரத தாயை ஒரு இந்து தெய்வங்களோட ஒப்பிட்டு பாடுவது இருக்கு இல்லையா, அதுவே ஒரு அப்பட்டமான ஒரு இந்துத்துவ பார்வை. நேருவால தடை செய்யப்பட்ட வரிகள் எல்லாமே இன்னைக்கு பாடப்பட்டது. ஆமாம், காந்தி காலத்தில் கூட அதை அப்படி காங்கிரஸ் கட்சி அதை பாட வேணாம்னு அப்படிதான் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு பிஜேபி அரசு இந்துராஷ்டிரா கிட்டத்தட்ட நம்ம அறிவிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம், வந்தே மாதரத்தை பாடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க இதை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா அரசு பதவியேற்றது இல்லையா, அங்கே கூட வந்தே மாதரம் பாடலை. அங்கே தேசிய கீதம் இது ஜனகணமனம் மட்டும்தான் பாடியிருக்காங்க, வந்தே மாதரம் பாடலை. ஏன்னா அந்த வந்தே மாதரம் பாடணும்னு அதை அறிவிச்ச அப்பவே வெஸ்ட் பெங்காலில் கொடுமையான போராட்டம்லாம் நடந்துச்சு. ஓகே, எதிர்ப்பு சம்பாதிக்கணும், பாஜகவே அதை செய்யலையா? ஆமாம், செய்யலை, பாஜகவே செய்யலை. இங்கே விஜய் தாவேகா இதை செய்திருக்கிறது. ஆளுநர் இப்போ இந்த பதவியேற்பு விழாவில் என்னெல்லாம் நடக்கும், எப்படி நடக்கும், அந்த புரோட்டோகால் என்ன, இதெல்லாம் விஜய்க்கு பிரீஃப் பண்ணியிருப்பாங்க. முன்னாடியே அந்த பாடல் பாடுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன இருக்குது, நீங்கள் பாடிக்கிங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு சமரசம் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை அந்த பாடு என்ன அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாதுன்னு எடுத்துக்கலாமா? ரெண்டுமே இருக்கு. சொன்னது போல நீங்கள் வந்தே மாதரத்தினுடைய பின்னணி வரலாறு, அது மதச்சார்பின்மைக்கு எதிரானது இப்படின்ற விஷயம்லாம் விஜய்க்கு கண்டிப்பாக தெரியாது, ஜானுவரேசாமிக்கும் தெரியாது. அது ஒன்றும் இல்லை சார், அது தேசிய கீதம் மாதிரி அது ஒரு பாட்டு சார், அவ்வளோதான். விமல்குமார், வெங்கட்ராமன் இருக்காங்க, கேட்டாங்கன்னா சூப்பர் பாட்டுங்க. ஆமாம், அது ஒரு தேசபக்திக்கான பாட்டு. சுதந்திர போராட்டத்தில் மக்கள் ஓங்கி ஒலித்த அந்த குரல் வந்தே மாதரம் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால் விவரமும் தெரியாது. இது ரெண்டாவது, இந்த நிகழ்வு இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி காலத்தில் அதிகார வர்க்கம் என்பது சங்கிமயமாக மாற்றப்பட்டது.
கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு முக்கியமான துறையில் போலீஸாக இருந்தாலும் சரி, ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் அவர்கள் ஊடுருவி ஆக்கிரமித்த சூழ்நிலையை பார்த்தோம். இப்போ திருப்பரங்குன்றத்தில் கூட இந்த பிரச்சனைக்கு அதிகார வர்க்கம் ஒரு காரணமாக இருக்கு இல்லையா? முக்கியமான பதவியில் இருந்தவங்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு தோதாக நடந்து அப்புறம் ஸ்டாலின் அரசு உறுதியாக இருந்த பிறகுதான் அந்த அனுமதி கொடுக்கலையே தவிர ஆரம்பத்துல இருந்து இந்த ஆடுகோழி வெட்டக்கூடாது இது எல்லாமே அதிகாரிகள் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டுடைய அதிகார வர்க்கம் கணிசமான முறையில் இப்படி இந்துத்துவமயமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அது இந்த முதல் நிகழ்ச்சியிலே அப்பட்டமாக தெரிகிறது. இனி வருங்காலத்தில் ஒரு பிஜேபி அரசு நிகழ்வுகள் எப்படி நடக்குமோ அதே ஒரு இதில் நடக்கும் அப்படின்றதுக்கு இந்த வந்தே மாதரம் ஒரு சான்று. அடுத்ததாக தமிழ்தாய் வாழ்த்தை மூன்றாவதாக பாடுறாங்க. வந்தே மாதர தேசிய கீதம் பாடிட்டு மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்து. அப்போ நீங்கள் தமிழர்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் சொல்கிறீங்க, சொந்தம் கிந்தம் சீமான் மாதிரி எல்லாம் பேசிட்டு இங்கே தமிழ்தாயை அவமதிக்கின்ற வேலையை விஜய் செய்திருக்கிறார். இது சமூக வலைத்தளங்களில் இந்த விஷயம் வைரலாகி விஜய்க்கு கடு கண்டனம் எழுந்திருக்கிறது. அதை பற்றி அவருக்கு ஒன்றும் கவலை இல்லை. அடுத்ததாக அவர் பதவி ஏற்கிறதா இருக்கட்டும், அவர் பதவி ஏற்கும்போது பேசிய பேச்சு, பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியம். பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அந்த முதல் பிரமாணத்தை மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கிறார். வந்துட்டு கையை காலில் அசைச்சு ஜோசப் விஜய் எனும் நான் இன்று முதல் முதலமைச்சராக அப்படிலாம் சொல்லும்போது ஒரு திமிரு தெனாவட்டாக பேசுகிறார். ஒரு பதவி ஏற்க போறோம், ஒரு பொறுப்பு வாய்ந்த பதவி ஏற்க போறோம். இன்னும் கொஞ்சம் புரிய வைக்கிற மாதிரி சொல்லுங்களேன். அது ஒரு திமிரு தெனாவட்டான பேச்சு இல்லை வேற ஏதோ ஒன்று? அவர் வந்து இது மக்களுக்கான ஆட்சி அப்படின்னு சமர்ப்பிக்கிறார். உங்களை மாரி ஒரு இடத்துல இருந்து தான் நானும் வந்திருக்கிறேன். இல்லை, அது கடைசியா பேசுனது. பதவி பிரமாணம் எடுக்கிறதுலையே நீங்க கவர்னர் போன பிறகுதான் நீங்க சொன்ன பேச்சு வருது. ஆமாமா, இது பதவி பிரமாணம் எடுக்கிறதையே ஒரு சினிமா ஆக்ஷன் கலந்த, எப்படி சொல்றது, ஒரு ஹிட்லர் ஒரு தோரணை வச்சு அந்த முடிவுக்கு வந்துடலாமான்னு கேட்கிறேன். ஆமா, அப்படி யாருமே அப்படிலாம் உளமாற உறுதி கூறுகிறேன், ஆண்டவன் பேரால் இது இருக்கிறேன் இப்படிங்கிறாரு கைய. இதெல்லாம் யாருங்க பதவி ஏற்கும்? மோடி கூட இப்படி பண்ணது இல்லைங்க. அது தேவையற்ற. ஆமா, அது வந்து என்னன்னா அவருடைய அந்த கல்ட் இமேஜ் இருக்குல்ல, அது உறுதிப்படுத்துறது. ரெண்டாவது, விஜயனுடைய ரசிகர்கள் ஜோசப் விஜய் எனும் நான் இன்று முதல் முதலமைச்சராக இந்த வரியை ட்ரெண்ட் பண்ணாங்க. அவர் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்து கையெழுத்து போடுற மாதிரி வீடியோக்கள்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணாங்க. அதனால அந்த வைப்புக்கு பொருத்தமாக இவர் பேசுறாரு, கத்துறாரு, முழங்குறாரு, ஒரு பரவச நிலையில. ஏன்னா கேட்டா கவர்னர் அர்லேக்கர் இதை பார்த்து மிரண்டு போயிருப்பாரு. இது பதவியேற்பு விழாவா இல்ல சினிமா ஷூட்டிங்கா அப்படின்ற முறையில் அவருக்கு தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். ரகசிய காப்பு பிரமாணம் மனப்பாடம் பண்ணல, அதை பார்த்து படிக்கிறார். ஏன்னா அந்த வரிகள்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்குது. இல்லை, யாருக்குமே அதை சொல்ல போல, புஷியானதெல்லாம் தப்பு தப்பா தான் அதை படிச்சாரு. ஆமா, அதனால அது படிச்சுட்டாரு. இது ஒன்னாச்சா? அப்ப தன்னுடைய ரசிகர்கள் முதல்ல அந்த ஜோசப் விஜய் நான் அப்படின்னு சொல்லும் போதே வந்து கைதட்டல் ஆரவாரம். அதுக்கே ஒரு 2 நிமிஷம் ஆகுது. அதெல்லாம் கரெக்டாக நிறுத்துறாரு. அந்த எப்படி தேர்தல் பிரச்சாரத்தின் போது பக்கா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருந்தாங்களோ, இந்த நிமிடத்தில் நீங்கள் நிற்க வேண்டும், இந்த நிமிடத்தில் நீங்கள் கையை தூக்க வேண்டும், இந்த நிமிடத்தில் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும், அதே போல அப்படி அதை கொடுக்குறாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இதுக்கும் ஒரு ஸ்க்ரீன் பிளே ஷூட்டிங் மாதிரி எழுதி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. அடுத்ததாக மற்றவர்கள் வந்து பதவி ஏற்கிறாங்க. மற்றவர்கள் பதவி ஏற்கும்போது கேமரா வந்து விஜயை காமிக்கும் போது ரசிகர்கள் ஓன்னு கத்துறாங்க. அடுத்தது ஒவ்வொருத்தரும் பதவி ஏற்றிட்டு விஜயை கட்டி பிடிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ராகுல் காந்தியை கண்டுக்கிறதே இல்லை, அவர் தேமையான சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி போயிட்டு இருக்காங்க. ராஜ்மோகன் பதவி ஏற்கும்போது ஆண்டவன் பேரில் உறுதியாக இருக்கிறேன்றது விஜயை கை காமிச்சிட்டாரு. ஆண்டவன், ஆமா, விஜய் தான் எனக்கு ஆண்டவன், அவருடைய பேரில் நான் உறுதிமொழி ஏற்கிறேன் அப்படின்னு அவரு. அப்ப இது வந்து என்ன சொல்றது, ஒரு முழு அடிமைத்தனம். விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன். இல்ல, முதல் விஜயே வந்து ஆண்டவன் பேர்ல பதவி இருக்கிறன்றதான் விஜய சொன்னாங்க. ஆமாங்க, அவங்க பெரியார கொள்கை தலைவர்னு சொல்றாங்க. பதவியேற்று முடிச்சுட்டு பெரியாரவே பாக்குறாங்க. ஆமா, பெரியார் தேடல்ல போய் வீரமணி எல்லாம் பார்த்துருக்கிறாரு ஆசிரியரை. இதெல்லாம் வச்சுட்டு அதில் ஆதவர்ஜனா மட்டும் வந்து அவர் தான் உளமாறன்னு பேசியிருக்காரே தவிர மிச்சம் எல்லாரும் ஆண்டவன் பேர்ல தான் இந்த பதவி பிரமாணம் எடுத்திருக்கிறாங்க. ஆதவர்ஜனா மட்டும்தான் அம்பேத்கர் பெரியாரெல்லாம் 15 வயசுல இருந்து படிச்சிருக்காரு, யாரும் படிக்கல. அது என்ன கணக்குன்னு தெரியல.
இதை பார்க்கும்போது இப்போ நீங்கள் டெல்லியில் வந்து 2024 மோடி பிரதமராக பதவியேற்கும் போது எல்லாம் வந்து ஈஸ்வரன் வரும் இல்லையா ஆண்டவனுக்கு, அப்படி அவங்க பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு மாற்றாக வந்திருக்கிற 2 கழகங்களுக்கு மாற்றாக வந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க அமைச்சரவை பங்கேற்பது எப்படி இருக்குமோ அதே சாயலில் தான் விஜயும் இந்த பதவியேற்பை செஞ்சுருக்கிறாரு. அதற்கு அடுத்தபடியாக கவர்னரை அனுப்புகிறாங்க. கவர்னரை அனுப்பிட்டு இவர் பேசுகிறாரு. மீட்டிங்கா மாறிடுச்சு. ஆமாம், கவர்னர் அனுப்புறது இந்த விழா முடிந்து விட்டதுன்னே அந்த ஆங்கர் அறிவிக்கிறாங்க. அறிவித்த பிறகு இவர் கையோட போய் அறிவிச்சுட்டு பேசுகிறாரு. பதவியேற்பு முடிந்த பிறகு இப்படி பச்சையான அரசியல் யாரும் இது வரைக்கும் வரலாற்றில் பேசினதில்லை. விஜய் வந்து அதை துவக்கி வச்சிருக்கிறார். துவக்கி வைப்பதற்கு என்ன காரணம்னா, மொத்தத்தில் அப்பவும் அவருடைய பாடி லாங்குவேஜ் பேசுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுவார் இல்லையா, அதே டோன்ல தான். இல்ல, ஒரு உணர்ச்சிகரமா பேசுறதுன்றது தப்பா? அதுல என்ன அந்த உணர்ச்சி வந்து ஒரு வெறுப்பை கட்டியமைக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி, ஒரு லவ் இல்லை அதுல, ஒரு அன்பு அந்த மாதிரி ஒரு நல்ல உணர்ச்சிகள்ல நீங்க பேசினா ஓகே. அது இல்லாம முழுக்க முழுக்க வெறுப்புணர்ச்சியை தான் பேசுறாரு. நான் வந்து மன்னர் புறமிலிருந்து வரல, நான் மன்னர். அதுக்கு முதல்ல என்ன சொல்றாரு, நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருடைய மகனாக பிறந்தேன், பசி பட்டினி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இவர் பிறந்தது 1974. இவங்க அப்பா முதல் படம் டைரக்ட் பண்ணது 78. அதுக்கு அடுத்த பிறகே அவர் உச்சபட்ச இயக்குனராக மாறுகிறாரு. விஜயகாந்த் வச்சு நிறைய படங்கள், ஹிட் படங்கள்லாம் கொடுக்குறாரு. அதனால 4 வயசுல இவர் ஏழ்மையை அனுபவித்திருந்தால் கூட 4 வயசு இருக்கும், அவர் நினைவுல எல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க அம்மா அதுக்கு முன்னாடியே சினிமா பின்னணி பாடகரா இருந்திருக்காங்க, சோபா இருந்து இருந்திருக்காங்க. அப்ப இது இப்படி ஒரு பேசுறது காரணம் என்னன்னா, இது எம்ஜிஆருடைய பாணி. எம்ஜிஆர் நான் ஈழத்தில் இருக்கும்போது, இலங்கையில் இருக்கும்போது பசி பட்டினா எனக்கு என்னன்னு தெரியும், அதை பலமுறை பேசியிருக்காரு. மதியம் சத்துணவு திட்டம் அறிமுகப்படுத்தும் போது அந்த விழால இதே பேசியிருக்காரு. இலங்கையில நானும் தாயும் எங்களுடைய அண்ணனும் எப்படி பசியினால வந்து கஷ்டப்பட்டோம், அப்படி ஒரு கஷ்டம் பள்ளி குழந்தைகளுக்கு வரக்கூடாது, அதற்காக தான் இந்த மதிய சத்துணவு திட்டம் என்று சொல்லி அறிவிக்கிறார். அப்போ தன்னை எம்ஜிஆர் போல காட்டி கொள்வது இருக்கு இல்லையா, அதற்காக அதை வந்து வலிந்து பொய்யாக பேசுகிறார். அதுவும் வந்து காப்பி பேஸ்ட் தானா? காப்பி பேஸ்ட், சொந்தமா யோசிச்சத சொந்தமா அவர் எதுவுமே சொந்தம் இல்லைங்க, எல்லாம் எழுதி கொடுக்கறதாங்க. எழுதி கொடுக்கறதுல முதல் விழால வந்து சரி எம்ஜிஆர் ஃபார்முலால என்னெல்லாம் வேணும், ஜெயலலிதா ஃபார்முலா என்னெல்லாம் வேணும், அதெல்லாம் ஏஐட்ட கொடுத்து ஒரு ஸ்கிரிப்டை வாங்கி எழுதி ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஒன்னாச்சா. அடுத்ததாக நான் தான் இங்கே பவர் சென்டர், இங்கே நம்ம ஆட்சி அமைச்சிட்டோம், அடிச்சிடலாம், ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எரேஸ் பண்ணிடுங்க. அப்போ கூட என்ன சொல்லுங்க, அப்படின்னு நினைப்பு உங்களுக்கு இருக்கலாம், இருந்தால் அழித்து விடுங்கள், உங்களை தொலைச்சிருவேன்னு சொல்லலை. என் பக்கத்துல இருந்து யாராவது இந்த பதவியேற்றிருக்கிற மந்திரிகள்லாம் ஊழல்கள்னு பேசுனீங்கன்னா தொலைச்சிருவேன் அப்படி சொல்லலை. அப்படி இருந்தால் அதை அழிச்சிருங்க அப்படின்னு பணிவாதான் சொல்றாரு. இவருக்கு புதுச்சேரி எம்எல்ஏவான சார்லஸ் மார்டின் வந்து பதில் சொல்றாரு. என்னுடைய மச்சான் ஆதவர்ஜுனா அமைச்சராக பதவியேற்கிறாரு, அவர் மட்டும் கமிஷன் அடிக்காம வந்து முதலமைச்சர் விஜய் பார்த்துக்கணும், புகுந்து விளையாடிடுவாரு அப்படின்னு அவர் தெளிவாக சொல்றாரு. அப்புறம் மாரிதாஸ் வந்து ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. இன்று முதல் மதுபான கொள்முதல் எல்லாமே ஆதவர்ஜுனா கண்ட்ரோல் வரப்போகுது, மாதம் 1000 கோடி ரூபாய் வரப்போகிறதுன்னு அவர் எக்ஸ் தளத்தில் போட்டிருக்காரு. அப்போ நான் பவர் சென்டர்னு பேசுறது இருக்கு இல்லையா, ஒரு மக்களாட்சி ஜனநாயகத்தில் பவர் சென்டர்ன்றது வந்து மக்கள். இப்போ வி ஃபார் வெண்டேட்டா அந்த ஹாலிவுட் திரைப்படத்தில் ஒரு வசனம் வரும், அரசாங்கம் மக்களை பார்த்து பயப்படணும், மக்கள் வந்து அரசாங்கத்தை பார்த்து பயப்படக்கூடாது. இந்த வரி வந்து ஒரு முக்கியமான வரி. எந்த ஒரு அரசாங்கமும் மக்களை பார்த்து தான் பயப்படணும் இல்லையா, அரசாங்கத்தை பார்த்து மக்கள் பயப்படக்கூடாது. இவர் வந்து பவர் சென்டர்னா மக்களை சொல்லணும், நீங்க இருக்கீங்க, நீங்க தான் பவர் சென்டர், உங்களுக்கு நாங்க வேலை செய்யறோம், நாங்க யாராவது ஊழல் பண்ணோம்னா நீங்க தட்டி கேளுங்க, அப்படிதானே பேசணும். இதுல ஒரு உள்குத்து இருக்கு. நாளை பின்ன ஏதாவது தவறு, ஊழல், லஞ்சம், பிரச்சனைகள் நடந்துச்சுன்னா இவருடைய ரசிகர்கள் என்ன பேசுவாங்கன்னா, அது அதிகாரிகள் செஞ்சுட்டாங்க, அது மற்ற அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் செஞ்சுட்டாங்க, அதுக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்லை, விஜய் சொக்க தங்கம், இந்த நரேட்டிவ்காக இதை வந்து ஸ்ட்ராங்கா பேசுறாரு. அப்போ இதை பார்க்கும்போது ஒரு சர்வாதிகாரி எப்படி பேசுவார்,
அந்த ஒரு சர்வாதிகாரி முனைப்பில் தான் அந்த பேச்சை பேசுகிறார். இன்னைக்கு விஜயோட பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு வந்து அவரோட தாய் மற்றும் தந்தை அவங்க 2 பேரும் எஸ்எஸ்சியும் அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்க. திரைப்பிரபலங்கள் பல பேரை பார்க்க முடிஞ்சது. மேடையிலே வந்து நடிகர் ஜெயை பார்க்க முடிஞ்சது. அதேமாரி சனாதனத்தை எடுத்து பேசுனதால தான் திமுக தோத்துச்சுன்னு சொன்ன பாடகர் கிரீஷ் அவர் அவங்க குடும்பத்தோட வந்திருந்தாரு. இப்படி பலர் பார்க்க முடிஞ்சது. மற்றபடி பெரிய அளவுக்கு வரலையே. இதை தாண்டி நீங்க சொல்ற மாதிரி ஆள் இருக்காங்களா என்ன? ஆனா அதேமாரி உங்க மார்ட்டின் குடும்பம் அவங்க குடும்பத்தோட வந்திருந்தாங்க. ஆனா விஜயோட மனைவியோ மகளோ மகனோ அவங்க யாரும் வரல. அவங்க மனைவிக்கு ஏற்கனவே கான்ஃப்ளிக்ட் இருக்குதுன்றது தெரியுது. ஆனா அவங்களோட மகனோ மகளோ கூட வரல. ஆனா அதே சமயம் வந்து த்ரிஷா அவர்கள் வந்திருந்தாங்க. நடிகை த்ரிஷா அவர்கள். அவருக்கு ஒரு ஆரவாரம், அவங்க மேல எவ்வளோ அலிகேஷன் வைக்கப்பட்டது இவங்க 2 பேர் மேல. அப்படியும் தாண்டி இன்னைக்கு அவங்க உள்ள வரும்போது அவங்களோட தொண்டர்களோ ரசிகர்களோ அவங்க வந்து அப்படி ஆரவாரமா கத்துறாங்க. தந்தி டிவியில் லைவ் போயிட்டே இருக்கும்போது ஹரிகரன் பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து அசோகவர்த்தினி அவங்க உடவியலாளர் அவங்க உடனே இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு எக்ஸ்க்ளூசிவான செய்தி, செல்வி த்ரிஷா அவர்கள் வந்து பத்திரிகையாளரை சந்திக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு கிடையாது, பத்திரிகையாளர் அவங்க கிட்ட போய் வாழ்த்து சொல்றாங்க. பத்திரிகையில் யார் ஏன் த்ரிஷா கிட்ட ஏன் போய் வாழ்த்து சொல்றாங்கன்றதும் புரியல. அவங்க ஜெயிக்கல, அவங்க எதுவும் பொறுப்புல இல்லை. ஆனால் அவங்ககிட்ட வாழ்த்து சொல்லிடுறாங்க. ஆனால் இப்போ செல்வி த்ரிஷா அப்படின்னு அழைக்கப்படுறது எப்படி பாக்குறீங்க? இந்த செல்வி ஜெயலலிதா இதுதான் அதற்கான பதில். இன்று வரை செல்வி ஜெயலலிதா அப்படின்னு தானே பேசுறாங்க எல்லாரும். அதே போல செல்வி த்ரிஷா, இதற்கு முன்னாடி வரைக்கும் நடிகர் த்ரிஷா இல்லை நடிகை த்ரிஷாவா இருந்தவர் இன்று முதல் செல்வி த்ரிஷா. அப்போ இந்த செல்விக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அசோகவர்ஷினி வந்து அதை தெரிந்துதான் அதை பயன்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால எதிர்காலத்தில் வந்து என்ன அர்த்தம்னா, செல்வி ஜெயலலிதா எப்படி அதிமுகவில் வந்தாரோ, கொள்கை பரப்பு செயலாளராக மாறினாரோ, அதன் பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு ஆட்சியை பிடித்தாரு, முதலமைச்சர் ஆனார், கட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தார், இரும்பு பெண்மணி, இப்படி ஒரு நீண்ட வரலாறு இருக்கு இல்லையா. அதனால் த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் சங்கீதா குற்றச்சாட்டு அது பொதுவெளிக்கு வந்த உடனே அடுத்த நாள் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே உடையில் போய் போகிறாங்க. அதை ரீல்ஸாக வெளியிடுறாங்க. வெளிப்படையாகவே அப்போ விஜயோட சுபாவம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், நீ என்ன சொல்கிறது இந்தா அப்படின்ற மாதிரி பதிலடி கொடுக்கறது இல்லையா, இதுதான் அவருடைய சுபாவம். அதனால் முதல் வரிசையில் விஐபி சீட்டில் த்ரிஷா போட்டுக்கிறாங்க. இப்போ ஊடகவியலாளர்களும் அதற்கு செட் ஆகிட்டாங்க. இனிமேல் அவர் செல்வி த்ரிஷான்னு அழைக்கணும் அப்படின்னு. அதனால் எல்லாரும் செல்வி ஜெயலலிதாவை ஞாபகம் வச்சுங்க. அதான் நான் சொல்லக்கூடிய பதில். ஜெயலலிதா அவரும் க்ரௌடை பார்த்து ரசிகர்களை பார்த்து கையசைக்கிறாரு. பத்திரிகையாளர்கள் நீங்கள் சொன்னது போல் வந்து வாழ்த்துக்கள் மேடம்னு த்ரிஷாவுக்கு சொல்கிறாங்க. த்ரிஷாவுக்கு எதுக்கு வாழ்த்து? அவர் எதுவும் பிரச்சாரம் பண்ணாரா, கட்சியில் இருக்காரா? ஒன்றும் இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து பொது புத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை கொண்டு போகப்படுது இருக்கு இல்லையா. அடுத்த பவர் சென்டர் இவங்க தான் அப்படின்ற முறையில் ஜெயலலிதா 2.0க்கு ரெடியாக இருக்கணுமா, அது மாதிரி ரெடியாக இருக்கணும் அப்படின்றது இன்னைக்கு ஊடகங்களும் அங்கே வந்திருந்த ரசிகர்களும் தயாராகிட்டாங்க அப்படின்றதான் இதை காட்டுது. இப்போ ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து 10 லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் கஜானாலாம் தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. இவ்வளோ ஆதரவு எனக்கு கொடுத்துட்டீங்க, இன்னும் ஒரு கொஞ்சம் அவகாசம் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆட்சி சிறப்பாக செய்வேன்றதை முன்வைக்கிறாரு. அது எப்படி எடுத்துக்கிறது? நம்ம ட்ரைப்ஸ் வீடியோலேயே முன்ன என்ன பேசியிருந்தோம்னா, இவர் நிறைவேற்ற முடியாத இலவச திட்டங்களே அள்ளி விட்டுருக்கிறாரு. இது எல்லாத்தையும் செய்யணும்னா ஒரு 7-8 லட்சம் கோடி வேணும். குறைந்தது ஒரு 3.5 லட்சம் கோடியாவது வேணும். தமிழகத்தினுடைய பட்ஜெட்டே 4.5 லட்சம் கோடி தான். இது சாத்தியம் இல்லை அப்படின்னு பேசியிருக்கோம். அது கூடவே என்ன சொன்னோம்னா, அப்படி ஒரு நிலைமை வந்தால் திமுக அரசு ஸ்டாலின் 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கிறாரு, அதனால கொடுக்க முடியல, இந்த நரேட்டிவை கொண்டு போவாங்க. இது டே 1 இதை சொல்லிட்டாரு. பதவி ஏற்கும் போதே 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது, எனக்கு அவகாசம் கொடுங்க, சரி உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ இருக்கு இல்லை என்னெல்லாம் சுருட்டிட்டு போயிருக்காங்க இப்படின்னு. ஒரு அரசு நிர்வாகத்தினுடைய ஆனா ஆவன்னா கூட தெரியாமல் இப்படி ஒரு பச்சை பொய்யை சொல்லியிருக்கிறார். அரசாங்கத்தினுடைய பணம், பட்ஜெட்டு, கருவூலம் இது எல்லாமே வெளிப்படைத்தன்மை வாய்ந்தது. பிப்ரவரியில் இடைக்கால பட்ஜெட் வந்து போன அரசு அறிவித்திருக்கிறது. அதுலயே நம்பர்ஸ் எல்லாம் தெளிவா சொல்லியிருக்காங்க. 10 லட்சம் கோடின்றது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். ஆமா, தெரிஞ்சது. அதுல 4.25 லட்சம் அதிமுக அரசாங்கத்தின் போது வாங்கினது, இவங்க அதுக்கு மேல வாங்கியிருக்காங்க. 2வது மாநிலத்தினுடைய ஜிடிபி இருக்கு இல்லையா, அந்த ஜிடிபியில் 28% வரைக்கும் நீங்க கடன் வாங்கலாம்.
அப்போதான் ஒன்றிய அரசு கடன் வாங்குறத உங்களுக்கு அனுமதித்து கடன் கொடுக்கறதுக்கு செய்யும். இவங்க 26 இந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க, அந்த அளவை தாண்டலை. அது மற்ற மாநிலங்களில் கடன் குறைவா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அந்த மாநிலங்களுடைய ஜிடிபி குறைவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம டபுள் டிஜிட் வளர்ச்சியெல்லாம் வந்துட்டோம், அதனால அந்த அளவுக்குள்ளதான் கடன் வாங்க முடியும். இந்த விஷயம் விஜய் தெரியல, அல்லது அதை தெரிந்து கொண்டு இப்படி ஒரு பொய் சொல்றாரு. போன அரசியல்லாம் காலி பண்ணிட்டு போயிருச்சு, அடுத்து வெள்ளை அறிக்கை விடுவாராம். இது அடுத்த ஒரு பித்தலாட்டம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் வெள்ளை அறிக்கை என்பதுதான் பட்ஜெட்ல இந்த வருஷம் கிடையாது. இந்த அரசாங்கத்துக்கு இந்த வருடம் என்னென்னலாம் வரவு வந்திருக்குது, என்னென்ன செலவினங்கள், அதுல ஊதியம் எவ்வளவு கொடுக்குறோம், இந்த மாதிரி சமூக நல திட்டங்களுக்கு எவ்வளவு, முதலீட்டு செலவு எவ்வளவு, என்னென்ன வகையில வரவு வந்திருக்கிறது, இது பட்ஜெட்டே வெளிப்படையாக சொல்லும் பொழுது அதிலே நம்பர்ஸ் எல்லாம் வரும்போது அதுக்கு பிறகு இதையும் தாண்டி சிஏஜி ஆடிட் பண்ணுவாங்க. ஒன்றிய அரசுடைய சிஏஜி ஆடிட் பண்ணி எவ்வளவு பணம் எந்தெந்த திட்டங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க, அது முறையா செலவு பண்ணப்பட்டிருக்குதா அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. இவ்வளவும் இருக்குது. ஆனா இங்க திமுக அரசாங்கம் இந்த பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன இதுக்கு முரணா பேசியிருக்காரு. என்ன பேசினாருன்னா, திடீர்னு பார்த்தா காலையில் 5000 ரூபா எல்லாருக்கும் கிரெடிட் பண்ணியிருக்கீங்க, அப்போ ஒரு பக்கம் பார்த்தா பணம் இல்லைன்னு சொல்றீங்க, ஒன்றிய அரசு தரலன்னு சொல்றீங்க. அப்போ பணம் இல்லாம இல்லை, பணம் வச்சிருக்கிறீங்க, 2000 போடுறீங்க, 3000 போடுறீங்க, 5000 போடுறீங்க, இப்படி பேசுறாரு. பிரச்சாரத்தின் போது ஒரு பேச்சு, பதவி இருக்கும்போது ஒரு பேச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் அறிவித்திருக்கின்ற சமூக நலத்திட்டங்கள் பல திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு ரொம்ப சிரமம். அதை நிறைவேற்றணும்னா மொத்த கஜானாவும் அதை நோக்கி போனாதான் உண்டு. இப்போ மாதம் 2500 ரூபா தொகை, அடுத்தது கல்யாணம் ஆகும்போது 1 பவுன் தங்கம், குழந்தை பிறகும்போது இப்போ 18லேருந்து 25 வயசு வரைக்கும் உள்ள பெண்களுடைய எண்ணிக்கையை வைத்து அதை இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டோட நீங்கள் 1 பவுனால பெருக்கி 2500 ரூபா 60 வயசு வரைக்கும் உள்ள பெண்களுக்கு கொடுக்குறேன்றதெல்லாம் பெருக்கி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்குமே 1 லட்சம் கோடி வருது. இதுக்கு பிறகு 6 சிலிண்டரு, தாய்மாமன் சீரு, அப்புறம் குழந்தைக்கு மோதிரம், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு டிப்ளமாவுக்கு 2000, டிகிரி முடிச்சா 4000, அதன் பிறகு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் காப்பாளர்களுக்கு 15000 ரூபாய், அப்புறம் விவசாய கடன் தள்ளுபடி, 5 ஏக்கர் வச்சு உள்ள இருந்தாங்கன்னா முழுக்க தள்ளுபடி, தாண்டி இருந்தால் 50% தள்ளுபடி, இப்படி நிறைய அறிவிச்சிருக்கிறாரு. அப்போ இதையெல்லாம் அவர் நிறைவேற்ற முடியாது அப்படின்றத அதிகாரிகள் ஒரு லேசாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா விஜய் புதுசாக அவருக்கு ஆட்சியெல்லாம் ஒன்றும் தெரியாது. 2வது ஜானவரகேசாமி ஸ்கிரிப்ட் எழுதி தான் அவர் படிக்கிறாரு. அதனால் அவருக்கு ஒரு அம்புலிமாமா கதை மாதிரி கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. சார் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் இவ்வளோ செலவாங்க சார், அது பின்னாடி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அவர் செய்யணுன்ற உண்மையான எண்ணத்தோட தான் அதெல்லாம் அறிவிச்சாரா? உண்மையான எண்ணத்தோடு அறிவிக்கலை, போட்டிக்காக அறிவிக்கிறார். திமுக வாக்குறுதி கொடுத்துருக்கு, அதிமுக வாக்குறுதி கொடுத்துருக்கு. 2000 சொல்கிறாங்க மாதம், நம்ம 2500 போடு. திமுக 1 ட்ரில்லியன் பொருளாதாரம் சொல்லுது, சரி ஒரு அரையை சேர்த்துக்க 1.5 ட்ரில்லியன். அந்த நம்ம 1.5 ட்ரில்லியன் எத்தனை சைபர்னு கூட விஜய்க்கு தெரியாது. அப்போ இது தோணுன விதத்தில் அப்போ என்னன்னா ஆட்சியை எப்படியாவது கைப்பற்றணும், ஆட்சியை கைப்பற்றணும், அந்த பதவி வெறி இருக்கு இல்லையா, அதனால போட்டி போட்டுட்டு இன்ஸ்டால்மெண்ட் பேஸில் பிரச்சாரத்தில் அதுவும் ஒவ்வொரு இதாக சொல்கிறாரு. அன்னைக்கு எப்படியாவது ஜெயிக்கணுன்றதுக்காக சொன்னார். இப்போ ஓரளவு ஜெயிச்சாச்சு, தனிப்பெருங்கட்சி கட்சியாக மாறியாச்சு, மற்றவங்களும் ஆதரவு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்த பிறகு பிரச்சனை வருது. அதுக்கு முன்கூட்டியே தனது ரசிகர் வட்டத்தை, ஆதரவு வட்டத்தை தயார்படுத்துவதற்காக இதை செய்கிறார். 2வது, இந்த பேச்சில் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த திமுக மீதான வெறுப்புணர்வு இருக்கு இல்லையா, அவர் பிரச்சாரங்கள்ல அதுக்கு வரதுக்கு முன்னாடி இன்னைக்கே சில திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டிருக்காருல்ல. குறிப்பா மின் கட்டணம் 200 யூனிட்டுக்கு குள்ளர், அதாவது 500 யூனிட்டுக்குள்ள இது பண்றவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காருல்ல. அதெல்லாம் வரவேற்புக்குள்ள தான் பேசப்படும். இல்லை, அதுவே முதல்ல தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த 500 யூனிட்டுக்குள்ளன்னு பேசலை, எல்லாருக்கும் 200 யூனிட் ஃப்ரீன்னு தான் சொன்னார். இன்னைக்கு தான் 500 யூனிட்டுக்குள்ள 200 யூனிட் ஃப்ரீ, அப்புறம் ஏற்கனவே இருக்கிற 100 யூனிட் 500க்கு மேலே போனாலும் உண்டு அப்படின்னு அந்த அறிக்கையை சொல்லுகிறது. அப்போ இந்த 500 யூனிட்டுக்குள்ள அப்படின்றது இப்போ ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இவர் அதை செய்கிறாரு. இப்போ தமிழக மின்சார வாரியம் எப்படி செயல்படுது, என்ன நிலைமையில் இருக்குது, எவ்வளவு அரசு மானியம் கொடுக்குறோம், ஏற்கனவே 100 யூனிட் கொடுத்துட்ருக்குறோம், இப்போ இதை பற்றிலாம் எதுவும் இல்லாமல் அவர் சொல்லிட்டார் இல்லையா, அதுக்காக நிறைவேற்றியிருக்கிறாங்க. இதுக்கு வருடந்தோறும்
சில ஆயிரம் கோடிகள் கண்டிப்பாக ஆனா செலவாகும். இதுவே வந்து தொடர்ச்சியா செய்ய முடியுமா? இந்த திட்டத்தையே 200 யூனிட் ஃப்ரீ 500 யூனிட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நாங்களுமே கூட இது பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு அதுவே பெரிய நெருக்கடி இல்லையா? இல்ல பெரிய மொத்த திட்டங்களோட பார்த்தீங்கன்னா இது ஒரு நெருக்கடி தான். ஏன்னா மின்சாரத்துறை ஏற்கனவே ரொம்ப நலிவடைஞ்ச நிலைமையில தான் ஆமா, இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்படி அறிவிச்சிருக்கிறாரு. அதான் இப்ப 500 யூனிட்டுக்குள்ளன்றவங்க போது அது எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிரும்ல. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. ஆ. எல்லாருக்கும் அறிவிச்சீங்கன்னா பெரிய அமௌண்ட்டா வரும். ஓகே. 500 யூனிட்னு வரும்போது கணிசமா குறைஞ்சிரும். இப்போதைக்கு இப்போ ஒன்று குடித்தன வீடுகள், ஒரு ஹவுஸ் ஓனரு வீடுகளை வாடகைக்கு விட்டுருப்பாரு. வாடகைக்காரங்கிட்ட மீட்டருக்கு ஆமா. யூனிட்டுக்கு 7 ரூபா 8 ரூபா 10 ரூபா இப்படி வரைக்கும் வாங்குறாங்க இல்லையா? இப்ப இவங்களுக்கு இது நன்மை இல்லை. இப்போ வந்து இதை ஒரு நடுத்தர வர்க்கம் கூட இன்னைக்கு ஏசி வாங்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம வந்து பார்க்குறோம். அதனால எல்லாருமே 500 யூனிட்டை தாண்டி போகிறதுக்கான, எல்லாரும் இல்லை, கணிசமானவர்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாதவங்க தான் 500 யூனிட்டுக்குள்ள பண்ணுவாங்க. அதனால இந்த அமௌண்ட் வந்து குறையும். இந்த 200 யூனிட் விஷயம் அது மட்டும் இல்லாம வந்து பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையின ஒன்றும், போதைப் பொருள் தடுப்புக்கு அதுக்கு ஒரு பிரிவையும் அறிவிச்சிருக்காரு. அந்த ரெண்டுமும் இன்னிலிருந்தே செயல்படும். இன்னைக்கு நொடியில இருந்தே வந்து போதைப் பொருளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இளைஞர்களை காப்பாற்றுறதும் இது அரசோட கடமை. பெண்கள் பாதுகாப்புல ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டா இருப்பேன் அப்படின்றதையும் வலியுறுத்தி பேசியிருக்காரு. சிங்கப்பெண் அதிரடி படைன்னா யாரு? புதுசா ஆள் எடுத்து ட்ரைனிங் கொடுத்து செய்ய போறாரா? இருக்கிற மகளிர் போலீஸை வந்து இந்த அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்குல்ல, அதுக்கு வந்து சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு பேர் மாற்ற போறாரா? எப்படி செய்ய போறாரு? அப்போ நீங்க புதுசாலாம் வேலைக்கு எடுக்க முடியாது. ஏற்கனவே வந்து போலீஸ் என்பது வந்து இவங்க சிஎம்ஓ கவர்னரோ மோடி வராரு, இவங்களுக்கு பாதுகாப்பு பணிக்கு கணிசமான போலீஸார் போகிறாங்க. இப்போ விஜய் வந்துட்டதுனால போலீஸோட முழு ஸ்ட்ரென்த்தே அங்கே தான் இருக்கும். ரசிகர்களை கட்டுப்படுத்தணும், மக்களை கட்டுப்படுத்தணும், விஜயை பாதுகாக்கணும், விஜய் பிரச்சாரத்துக்கு இது பண்ணணும். மற்ற இப்போ முன்னாடி ஸ்டாலின்லாம் இருக்கும்போது இல்லாத அளவுக்கு இந்த பாதுகாப்பு பந்தோபஸ்துகள் இப்போ அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும். ஏற்கனவே ஆள் பற்றாக்குறை, ஒர்க்லோடு, போலீஸினுடைய ஒர்க்லோடு நீங்கள் சொல்லவே தேவையில்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை என்ன இதில் உருவாக்கி இருக்கிறீங்க? எந்த மகளிர் போலீஸை கொண்டு வந்து என்ன அதிரடிப்படை? ஏற்கனவே இருக்கிற போலீஸுக்கு பேரை மாற்றி அதில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தே கொஞ்சம் எடுத்து எக்ஸ்ட்ரா வேலை தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணணும். இல்லைன்னா அவங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலைக்கு புது பேர் கொடுக்கணும். ஆமாம், இப்போவே நீங்கள் பெண்கள் பிரச்சனை, டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னா நீங்கள் மகளிர் காவல் நிலையத்தில் போனீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா ஆக்ஷன் எடுப்பாங்க. இதை தாண்டி அவங்க என்ன இல்லை ரோந்து சுத்த போகிறதா நீங்கள் அதிகப்படுத்த போகிறீங்களா? என்ன பண்ண போகிறீங்க? அதில் எந்த விளக்கமும் இல்லை. அப்போ இது எதுக்கு அப்படின்னா, மகளிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கிறேன் அப்படின்ற முறையில் தான் இந்த திட்டம். போதைப் பொருள் தடுப்பு உங்கள் போலீஸில் வந்து ஏற்கனவே இருக்கு, அந்த பிரிவு செயல்பட்டு இருக்கு. இவர் என்னமோ அதை புதுசாக உருவாக்குற மாதிரி இந்த ரெண்டையும் அறிவிச்சிருக்கிறார். இதில் 0 டாலரன்ஸ்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் பொதுவாக வந்து ஒரு ஆட்சி அமைஞ்சதுன்னா, புதுசாக ஒரு கட்சி பதவியேற்றதுன்னா ஒரு 100 நாள் டைம் அல்லது 6 மாதம் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சட்டம் ஒழுங்கு போதைப் பொருளுக்கு அந்த 100 நாள் டைமோ 6 மாதமோ கிடையாது. ஏன்னா இன்றைக்கே போலீஸ் அவர் கண்ட்ரோலில் இருக்குது. உளவுத்துறை ரிப்போர்ட்டெல்லாம் டெய்லி விஜயனுடைய பார்வைக்கு வரும், முதலமைச்சர் என்ற முறையில். அதனால் நாளையிலிருந்து தமிழ்நாட்டில் போதைப் பொருள் எங்கேயும் விற்கக்கூடாது, எங்கேயுமே மகளிர் மீதான வன்முறைகள் வந்து நடக்கக்கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா அதுக்கு முதலமைச்சர் என்ற முறையில் விஜய் தான் பொறுப்பு. ஏன்னா நீங்கள் 2 படையும் போட்டிருக்கிறீங்க, வாக்குறுதியாகவும் கொடுத்துருக்குறீங்க, அதில் 0 டாலரன்ஸ்னு சொல்லியிருக்கிறீங்க, போலீஸும் உங்கள் கையில் இருக்குது. அதனால் எது வந்தாலும் நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அதனால் இந்த மகளிர் மீதான வன்முறை என்பது போன ஆட்சியில் இவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க. ஒரு தனிப்பட்ட சம்பவங்கள் இருக்குது இல்லையா, அதை வைத்து கொண்டு மொத்தமாக இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கெட்டு போச்சுன்னா மணிப்பூர் மாதிரி இருக்கணும். ஊரடங்கு சட்டம் அறிவிச்சிருக்கணும், யாரும் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது, கடைகள் அடைச்சிருக்கணும், கலவரம் நடக்கணும், போலீஸ் துப்பாக்கி சூடு நடக்கணும். இது எதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. அப்படி நடக்க இருந்த ஒரு கலவரத்தை திருப்பரங்குன்றத்தை நடத்திருக்காங்க. கள்ளக்குறிச்சியில துப்பாக்கி போலீஸ்காரங்களே கேட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் செஞ்சிருக்காங்க இல்லையா. அப்ப இந்த 5 ஆண்டுகள் அப்படி இல்லை. ஆனா அப்படி ஒரு பொய்யான நரேட்டிவ் செட் பண்ணதுனால அதுக்கு நாங்க ஆக்ஷன் எடுத்திருக்கிறோம் அப்படின்ற முறையில் இதை செய்யறாங்க. சரி, நாளைக்கு அப்படி ஏதாவது வன்முறை சம்பவங்கள் ஏதாவது நடக்குதுன்னு சொன்னா விஜய் என்ன சொல்லுவாரு? இல்லை அவருடைய ரசிகர்கள் என்ன சொல்லுவாங்க? அவர் கரெக்டாக தாங்க இருந்தார், படையெல்லாம் அமைச்சிட்டாருங்க, ஆனால் போலீஸு சரியில்லை, அதிகாரிகள் சரியில்லை அப்படின்னு திசை திருப்பிடுவாங்க.
இதுக்கு மேல வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அவர் வந்து மெனக்கெட்டு கன்வின்ஸ் பண்ண தேவையில்ல, இவங்களே ஆல்ரெடி இவங்களே ஆமா வந்துருவாங்க சொல்லிடுவாங்க. ஏதோ சொல்லிட்டாருல, நான் தானே பவர் சென்டரு, நான் தான் அப்படின்னு, நான் கரெக்டா இருக்கிறேன், மற்றவங்க அது மாதிரி இருந்ததுன்னா எரேஸ் பண்ணிருங்க, அப்ப நான் தான் நல்லவன் சொல்லியிருக்காரு, நான் மட்டும்தான் நல்லவன் சொல்லியிருக்காரு, மற்றவங்க அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவரே அஷூரன்ஸ் தரல தரல, அதனால மற்றவங்க தப்பு பண்ணாங்கன்னா அது அவங்களுடைய பிரச்சனை அப்படின்ற முறையில சொல்லிடலாம். அதனால இன்னைக்கு அவர் அறிவித்திருக்கிற இந்த திட்டங்கள் 3 அப்படின்றது 2 வந்து நரேட்டிவுக்காக, சிங்கப்பெண்ணும் இந்த போதைப் பொருள் தடுப்போம், 200 யூனிட் வந்து ஒரு நலத்திட்டம் வந்து செய்யணுமே அப்படின்றதுக்காக. ஆனா பல பெண்கள் வந்து நம்ம மகளிருக்கு ஏதாவது செய்வாங்க அப்படின்ற முறையில தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்க, நீங்க ரொம்ப வாக்குறுதியை வந்து ரொம்ப ஓவரா சொல்லிட்டீங்க சார், கொஞ்சம் யோசிப்போம். அப்ப அவர் என்ன சொல்றாரு, எனக்கு அவகாசம் கொடுங்க, டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் வந்து செய்வேன். அப்ப தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, தேர்தலுக்கு பின்னாடி ஒரு பேச்சு, இப்படிதான் வந்து பேசுறாரு. அந்த மொத்த பேச்சிலையும் அவர் கட்டியமைக்கிறது உணர்ச்சி வந்து என்ன அப்படின்னு சொன்னா, பாசிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட அவங்களுக்கு ஒரு கற்பனையான ஒரு எதிரிய வில்லன் போல கட்டியமைப்பாங்க. அதை வைத்துக்கொண்டே அவர்களை அணிதிரட்டுவார்கள். விஜயும் திமுக ஸ்டாலின் இவங்களே ஒரு கற்பனையான ஒரு வில்லன் போல வந்து ஏற்கனவே பிரச்சாரத்தில் தீய சக்தின்னு சொல்லி அதை நிலைநிறுத்தி விட்டார். காரணமே இல்லாமல், சம்பந்தமே இல்லாமல் திமுக மேலே ஒரு வெறுப்பு வரக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை அவர் செய்தார். இன்றைக்கு அவருடைய பேச்சில் அதை தான் மீண்டும் செய்திருக்கிறார். அவங்க சரியில்லை, அவங்க எதுவும் பணம் வச்சுட்டு போல, வெள்ளை அறிக்கை தருவேன், இதெல்லாம் சொல்கிறார் இல்லையா. அடுத்து எடப்பாடியை சொல்கிறாரு, நான் வந்து இந்த மாதிரி சட்டையெல்லாம் மாற்றிட்டு முகத்தில் முக்காடு போட்டுட்டுலாம் போக மாட்டேன், வெளிப்படையாக செய்வேன். அப்போ ஒரு பதவியேற்புலால் இதெல்லாம் தேவையா, இப்படி பேச வேண்டியது அவசியமா? அதை வந்து தன்னுடைய பிரச்சார பஸ்ஸில் ஏறி நின்று பண்ணுற அந்த பிரச்சாரம் போல மலிவாக இன்றைக்கு அதை பண்ணியிருக்கிறார். இதுதான் அவருடைய பதவியேற்பு முடிந்த பிறகு நடந்த பேச்சினுடைய முக்கியமான அம்சங்கள். அதில் இன்னொன்று இருக்கு, குறிப்பாக வந்து குழந்தைகளுக்கு நன்றி சொல்லியிருக்கிறாப்புல. மாமாவுக்கு வந்து நீங்க உங்களால தான் இந்த ஆட்சியே அமைஞ்சுது, மாமா கண்டிப்பா உங்களை கைவிட்ட மாட்டோம், உங்க எதிர்காலத்துக்கு நாங்க இது பாதுகாப்பா இருப்போம்னு சொல்றாரு. ஆனா இதை அக்னாலேஜ் பண்றாரு, குழந்தைகளால தான் நம்மளுக்கு ஆட்சி அமைச்சிருக்குது, அவங்களால தான் நம்ம வாக்கு வாங்கியிருக்குன்றத வெளிப்படையா சொல்றாரு. இது தவறு, இது சட்டத்தின்படியே தப்பு, இதுக்கு மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு பிரச்சாரத்தின் போதே பலரும் பேசியிருக்காங்க, பலரும் இது குறித்து எழுதியிருக்காங்க. அதையெல்லாம் வந்த பிறகும் கூட தொடர்ந்து அதையே பேசினாருன்னா, சட்டம்லாம் எனக்கு அது மேலே எந்த மரியாதையும் இல்லை. ஒரு 18 வயசு முடிந்தால்தான் ஓட்டு போடணும்னு வச்சிருக்கிறாங்க. எதுக்கு வச்சிருக்கிறாங்க? அந்த வயசுல தான் ஏதோ கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும், 4 விஷயம் தெரியும் அப்படின்றதுக்காக வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மட்டும் இல்லை, திருமணம், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே அதை ஒட்டி தான் வருகிறது. அப்படி இருக்கும்போது குழந்தைகளை விஜய் மாமாக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டிகிட்ட சண்டை போடுங்கன்னு பேசுறது இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு குற்றம். அந்த முதல் பரவாயில்ல ஒரு அரசியல் தலைவர், இப்ப முதல்வர்ல ஒரு இப்போ அதான் அந்த குற்றத்தை செய்துவிட்டு இன்னைக்கு அந்த குற்றத்தை மீண்டும் சொல்லி அந்த குழந்தைகளுக்கு நன்றி சொல்றது இருக்கு இல்லையா, இதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து, அபாயம். இதை வந்து அவருக்கு யாரு எடுத்து சொல்ல முடியும் என்னன்னு எனக்கு தெரியல. அவங்களை இன்னும் நம்ம கூட ஆக்டிவா வச்சிருக்கணும். அடுத்தது அவங்கள இப்போ இவங்க ஓட்டு போட கன்வின்ஸ் பண்ணாங்க, அடுத்து அவங்களா ஓட்டர்ஸ் அவர் லைவ்லேயே வச்சிருக்கணுன்றதையும் அவர் முயற்சி பண்றாரோ. அப்படியும் இருக்கலாம். இப்போ இந்த குழந்தைகள் வளருவாங்க, நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட குழந்தைகள்கிட்ட ஒரு அப்பீல் பண்ணி விடலாம். உள்ளாட்சி தேர்தல் வருது, 29 பாராளுமன்ற தேர்தல் வருது, அப்பவும் விஜய் மாமாவுக்காக நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட தாத்தா பாட்டிகிட்ட நீங்கள் சண்டை போடுங்க, அடம்பிடிங்க, கிண்டர் ஜாய் சாக்லேட்டுக்கு எப்படி அடம்பிடிக்கிறீங்களோ அது மாதிரி அடம்பிடிங்க அப்படின்னு அடுத்தடுத்த தேர்தல் வர்றதுக்காக அதை அப்படியே வச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக இதை யாராவது இதை வந்து ஒரு பொதுநல வழக்காக உயர்நீதிமன்றத்திலேயோ உச்சநீதிமன்றத்திலேயோ கொண்டு போய் இதை வந்து நிறுத்தணும். தொடர்ந்து இந்த தவறை விஜய் செய்து கொண்டிருக்கிறது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அமைச்சருக்கெல்லாம் வந்து 9 பேர் வந்து பதவி ஏற்றிருக்கிறாங்க. அவங்க பதவி ஏற்றது தான் இன்னும் தமிழகத்தில் இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்குது. ஏன்னா அதில் ஒரு 3 பேர் வந்து நேரடியாக தெரிஞ்சே வந்து பாஜக ஆதரவு வச்சவங்க, ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்க, இப்படி அந்த ஐடியாலஜி பின்பற்றுறவங்க அப்படின்றது வெளிப்படையாக தெரிஞ்சவதான் 3 பேராக இருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நீங்கள் சொன்னது போல் சிடிஆர் நிர்மல்குமார், வெங்கட்ரமணன், அடுத்ததாக அந்த சிவகாசி கீர்த்தனா, அவங்க மார்ச் மாதமே சிலிண்டர் பிரச்சனைக்கு மோடி காரணம் இல்லைன்னு பேட்டி கொடுத்துருக்காங்க. நிர்மல்குமார் நேரடியாக பிஜேபியிலிருந்து அதிமுக வந்து அதிமுகவிலிருந்து தாவேக்கா வந்திருக்கிறாரு. அவர் பிஜேபியினுடைய கொள்கையெல்லாம் எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லிட்டு அவர் அதிமுகவுக்கு வரலை. பிஜேபியில் என்னை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. யோசிச்சு பார்த்துருப்பார், அங்கே இருந்தால் நம்மளுடைய முன்னேற்றம் வளர்ச்சி என்பது பத்தாது, சரி பிஜேபி மாதிரி கொள்கை இருக்கிற அதிமுகவுக்கு வருவோம் அப்படின்னு அங்கே வந்திருக்கிறாரு.
அங்கேயும் அவருக்கு தோதுப்படலை. சரி, புதுசாக அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, சரி இவர்கிட்ட வந்தால் நமக்கு செல்லுபடி ஆகும்னு அவர் வந்திருக்கிறாரு. திருப்பரங்குன்றத்தில் போட்டிட்டு இருக்கிறாரு. திருப்பரங்குன்றத்திலே நல்ல வித்தியாசத்தில் தான் இவரும் ஜெயிச்சிருக்கிறாரு. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது இவங்க ஆர்எஸ்எஸ் கொள்கை கொண்டவர்கள் இவர்கள் மட்டும் இல்லை, விஜயே ஒரு ஆர்எஸ்எஸ் இவருக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கிடைச்சதுன்றதை விகடனில் எழுதியிருக்கிறாங்க. திருப்பரங்குன்ற விஷயத்துல விஜயால பேசவே முடியாத நேரத்துல, என்ன நரேட்டிவ்லயே பேசாம மௌனமா இருந்த நேரத்துல இவர் மட்டும் தான் சமாளிக்கிற விதத்துல பேசிட்டு வந்தாரு. நிர்மல்குமார் சிடி நிர்மல்குமார் தான் அது பிரச்சனையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரச்சனை இல்லாத ஒரு ஸ்டாண்டாவும் இருந்தது. ரெண்டாவது சமாளிக்க எல்லாரும் இது ஒரு பதில் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரியா இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் அவருக்கு நெருக்கம் விஜய் கூட அதிகமாக வருது. விஜய் நேரடியாக தொடர்பு கொள்ள நபர்கள் அவரும் ஒருத்தரா அதுக்கப்புறம் மாறி இருக்கிறாரு அப்படின்னு. ஆமா, என்ன சொன்னாரு? போலீஸ் தான் காரணம், கோர்ட்டு தான் சொல்லிடுச்சு இல்ல கோர்ட்டுக்கு நீ முன்னாடியே சொல்லணும்ல, தமிழக அரசும் காவல்துறையும் செஞ்ச தப்பு தான் அந்த பதற்றத்துக்கு காரணம்ட்டாங்க. அதான் தமிழக அரசு போலீஸும் காரணம். அப்போ இது பிஜேபிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ பிஜேபி அவர் எதிர்க்கவில்லை என்பது மட்டுமல்ல, கரூர் பிரச்சாரத்துக்கு பிறகு அதன் பிறகு இவர் பிஜேபியினுடைய கொள்கைகளை மறைமுகமாக ஆதரிக்கக்கூடியவராக மாறிவிட்டார். கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடந்தபோது அதை கண்டிக்கவில்லை. அடுத்ததாக திருப்பரங்குன்றத்துலேயும் அவர் ஸ்டாண்ட் என்னன்னு தெளிவாக சொல்லலை. சொல்லப்போனால் அது சங்கிகளுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். ஆனால் இங்கே பேசும்போது நான் சிறுபான்மை மக்களுடைய நலன்களை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு. அப்போ வந்தே மாதரத்திலேருந்து திருப்பரங்குன்றத்தை வரைக்கும் பார்க்கும் பொழுது அவர் சங்கிகளுக்கு மனங்கோணாத வகையில் தான் தன்னுடைய அரசியலை எடுத்து சொல்வார் அப்படின்றது உறுதியாகிறது. மீண்டும் அவர் பிஜேபி எப்போதும் பகைத்து கொள்வதற்கு அவர் தயாராக இல்லை. ஆளுநரையும் பகைத்து கொள்ள மாட்டார். இல்லைன்னா இந்த வந்தே மாதரம் வேணான்னு சொல்லியிருந்திருக்கலாம். முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடணும்னு சொல்லியிருக்கலாம். அப்போ அவர் ஆளுநர் எதிர்ப்பதற்கும் தயாராக இல்லை. ஆளுநர்கிட்ட 4 வாட்டி பார்த்துருக்காரு. தனிப்பெருங்கட்சி என்ற முறையிலேயே அவர் போய் இவர் கேட்டிருக்கலாம், அவர் அழைத்திருக்கணும் அப்படின்றத கூட வெளிப்படையாக கண்டிக்காமல் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அப்படி தான் இருந்தார். கடைசியில் விசிகா வரைக்கும் ஆதரவு கொடுத்த பிறகுதான் அது முடியும். மற்றவங்கெல்லாம் பேசுகிறாங்க, இது ஆளுநர் செய்தது தவறு, அடாவடித்தனம், பிஜேபி இங்கே வரப்பார்க்கிறது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வரப்போகிறது இப்படின்னு மற்றவங்களாம் பேசிட்டு இருந்தாங்களே தவிர இவர் கம்முன்னு இருக்கிறார். அப்போ எப்படி நவீன் பட்நாயக், ஜக்மோகன் ரெட்டி உள்ளுக்குள்ள மாநிலத்தில் ஒரு ஆட்சி பண்ணிக்கிட்டு சென்ட்ரலில் பிஜேபியை ஆதரித்தார்களோ அதே போன்ற ஒரு நிலைமை தான் விஜயும் கண்டிப்பாக எடுப்பார். அவர் பேரில் ஜோசப்னு இருக்கிறதுனாலேயே அவர் சிறுபான்மை மக்களுக்கு நல்லது செய்வார்னு எதிர்பார்க்க முடியாது. அடுத்தபடியாக அவர் பெரும்பான்மை வாதத்தினுடைய ஒரு கண்ணோட்டத்தையும் பார்வையும் தான் அவர் கொண்டிருக்கிறார் என்பது அவர் பிரச்சாரத்திலையும் பார்த்துருக்குறோம், திருப்பரங்குன்றத்திலையும் பார்த்துருக்குறோம், கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலின் போது பார்த்துருக்குறோம். அதனால அது அப்படியே தொடரும். இப்போ ஏற்கனவே சொன்ன மாரி இந்த 3 அமைச்சர்கள் நேரடியாக ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவங்க அப்படின்றது ஐடென்டிஃபை ஆகுது. இங்கே முதல் பதவியேற்பு கூட்டத்திலே இந்த தமிழ் தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்பட்டு வந்தே மாதரம் கொண்டு வரப்பட்டிருக்குது. இப்படி பல சிக்கல்கள் இருக்குது. ஏற்கனவே வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற சிபிஎம், சிபிஐ, விசிகே தெளிவாக சொல்லிட்டாங்க. திருமாவளவர்கள் சொல்லியிருந்தாரு, அவங்க பிஜேபியோட குழந்தைன்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கொள்கை ரீதியாக நான் அவங்களை இன்னமும் அப்படிதான் பார்க்குறேன். என்னால் கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, விசிகாவில் வந்ததுன்னு இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் இப்போதைக்கு வெளில இருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு நேரடியாக தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணிக்கு ஏன் போயிடக்கூடாதுன்னா, பாஜக ஐடியாலஜி உள்ளவங்க அமைச்சரவையில் இருந்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் இவங்கெல்லாம் ஆதரிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு நேரடியாக பாஜக ஐடியாலஜி இருக்கக்கூடியவர்கள், நிர்மல்குமார்லாம் ஐடியாலஜியை அதே மாற்றிக்கல. இப்போ அவங்களாம் அமைச்சரவையில் இடம் பெற போகிறாங்க. இந்த அளவுக்கு இவங்களோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். கூட்டணிக்கு இப்போ ஆதரவு கொடுத்துருக்கிறவங்க இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்படுத்துவாங்க. இது இப்போ ஆதரவு கொடுத்த இடதுசாரி கட்சிகள், விசிகா, முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அடிக்கடி எதிர்க்க வேண்டியிருக்கும். இப்போ வந்தே மாதரம், தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனை இதில் நடந்திருக்கு. அதில் கூட இடதுசாரிகள் கொஞ்சமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து நாட்கள் செல்ல செல்ல விஜயனுடைய நடவடிக்கைகள், அவருடைய பேச்சு, இதையெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் அடிக்கடி எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய சூழல் வரும். அது எந்த அளவுக்கு இவங்க உறுதியாக தெரிவிப்பாங்க? இல்லை, இது நேரடி பிரச்சனையாக இருக்குல்ல. பாஜக ஐடியாலஜி அமைச்சராக வரக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்க போனாங்க. ஆனால் இப்போ அப்படிப்பட்டவர்கள் தானே வந்திருக்கிறாங்க. இல்லை, அதை அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க கட்சியிலேருந்து எம்எல்ஏக்கு அமைச்சர் கொடுத்துருக்குறான்ற முறையில் அவங்க அதை செய்ய முடியாது. நான் சொல்ல வர்றது அதை தாண்டி இப்போ நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடலேன்றதே ஒரு முக்கியமான பிரச்சனை தானே, அது முதல் இதுலையே. இதனால் அவங்க அடிக்கடி எதிர்க்க வேண்டியிருக்கும். ஆனால் விஜய்க்குள்ள ஆதரவு, இளைஞர் ஆதரவு, பெண்கள் ஆதரவு, அவர் பண்ணக்கூடிய அந்த ஃபேக் நரேட்டிவ், அதை கீழே சமூக வலைத்தளங்கள் மூலமாக கொண்டு போகக்கூடிய விதம்,
இந்த செல்வாக்கை எல்லாம் பார்த்து அதை எதிர்த்து போராடணுன்ற ஒரு திட்டம் இருந்தால் மட்டும்தான் எதிர்ப்பும் கொடுக்க முடியும், மக்கள்கிட்டையும் அந்த உண்மைகளை கொண்டு போக முடியும். அதற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பொய் பிரச்சாரம் மக்கள் மத்தியில் தீவிரமாக போகும். அதை இவர்கள் இவங்க ஒருவேளை எதிர்த்தாங்கன்னா என்ன எப்படி வரும் தெரியுமா? அவர் விஜய் கரெக்டாக தான் இருக்கிறாரு, நல்லா தான் ஆட்சி கொடுக்க நினைக்கிறாரு, இவங்க தான் தேவையில்லாம குடைச்சல் கொடுக்குறாங்க, திமுக பேச்சை கேட்டு பண்றாங்க, ஆளுக்கு 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு பெரிய குடைச்சல் பண்றாங்கன்னு அப்படி திரும்பிடும். மாறாக அப்படி திரும்பாம இவர்கள் பக்கம்தான் நியாயம் உள்ளது அப்படின்றதுக்கு இப்பவே இவர்கள் அதற்கான பிரச்சாரத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லணும். அப்பதான் முடியும். இப்போ அவர் இந்த பதவியேற்பு முடிந்த பிறகு பேசிய பேச்சே அதற்கு ஒரு சான்று. அதிலேயே அவர் விமர்சிப்பதற்கோ எதிர்ப்பதற்கோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, அதே மாதிரி இறுதி கேள்வியா, இப்போ ராகுல் காந்தி நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர் வந்து கலந்துருக்கிறாரு. அவரு ஏற்கனவே பாராளுமன்றத்தில் தமிழ்நாடை பற்றி பேசும்போது தமிழ்நாடு விழுமியங்கள், தமிழோட அரசியல், தமிழோட முகமாக பெரியாரை வச்சு பேசியிருக்கிறாரு. இப்போ இன்னைக்கு வந்தே மாதரம் பாடப்பட்டிருக்குது. அந்த மாரி எந்த விழிமுங்கிலும் இங்கே இப்போ இல்லை. ஆனால் இதை கண்ணு காணாமல் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டு ட்வீட்டும் போட்டிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் புதிய சேஞ்ச், புதிய வாய்ஸ், இதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்குதுன்ற மாதிரி போட்டிருக்குது. இது ராகுல் காந்தியோட இந்த நடவடிக்கை 2 பேரும் கையை தூக்கி நிற்கிறாங்க. 2029 வரைக்கும் இந்த கூட்டணி தொடரும்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? ராகுல் காந்தி சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு இங்கே வந்தார். ஆனால் ஸ்டாலின் கூட்டணி கட்சி தலைவர்களோட அவர் மேடை ஏறி பிரச்சாரம் பண்ணலை. தனியாக தனியாக போனார். கேரளாவுக்கு அதிக முறை வந்தார், அந்த அளவு கூட தமிழ்நாட்டுக்கும் வரலை. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியா கூட்டணி முக்கியம் இல்லை. அகிலேஷ் யாதவ் போட்ட ஒரு இது போட்டிருந்தார் இல்லையா, ஒரு பதிவு போட்டது போல் ஒரு இக்கட்டான நேரத்தில் தான் நம்ம நண்பர்கள் கூட துணை நிற்கணும், மற்றவங்கள மாதிரி நான் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டாலினோட இருக்கிற ஃபோட்டோவையும் போட்டிருந்தார் இல்லையா. அப்போ அவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இப்போ காங்கிரஸ் அல்லாத எதிர்கட்சிகளுக்கு காங்கிரஸினுடைய இந்த பெரிய எண்ணம் தோரணை என்பது நல்லா தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு டெல்லியில் ஃப்ளைட்டு பிடிச்சி இங்கே இறங்கி அவர் விஜய் கூட உட்காந்துக்கிட்டு விஜய் நான் மன்னர் பரம்பரையிலேருந்து வந்துடலன்னு இவரை வச்சுக்கிட்டு பேசுகிறாரு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நேரு காலத்துலேருந்து இவர் மன்னர் பரம்பரைன்னா இளவரசர் அப்படின்னு பிஜேபி மோடியெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்படி விஜய் பேசுகிறாரு. அப்போ விஜயும் ஒரு மன்னர் தான். எப்படி நான் அவர் பசி பண்ணிலாம் பார்த்தேன்னு அடிச்சு விட்டாரோ, இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை என்ன? கேரவானில் வாழ்ந்துட்டு எங்கே போனாலும் கேரவான் போகும். இதுக்கு முன்னாடி எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் கேரவான் மாவட்டத்துக்கு போனாலுமே தனி விமானம். ஆமாம், தனி விமானம், சார்ட்டர்டு ஃப்ளைட்டு, கேரவானு, இதில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. பனையூர் அந்த கேட்டை பார்த்தீங்கன்னாலே இங்கே சாதாரண அது புரியுது. இப்போ கட்சி ஆஃபீஸ்னா யார் வேணா போவாங்க வருவாங்க, கட்சி தொண்டர் அப்படி கிடையாது, பொதுமக்களே போவாங்கல்ல. அப்படி கிடையாது, ஆனால் அவங்க ஆஃபீஸ் மட்டும் கிடையாது. பனையூர் ரெஸ்ட்ரிக்டடு தான், உரியவர்கள் மட்டும்தான் போக முடியும். நீலாங்கரையிலையும் அவர் வச்சிருக்கிற கேட்டை பார்த்தீங்கன்னா அதுவும் எளிதில் மக்கள் அணுக முடியாத அளவு ஒரு பனைமர உயரம் அளவுக்கு கேட் இருக்குது. ஒரு அரண்மனையோட அப்படிதான் அவர் வாழ்றாரு. அதனால இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை என்பது உண்மையிலே ஒரு சக்கரவர்த்தி மன்னர் போல தான் வாழ்ந்துக்கிட்டு மக்கள் முன்னாடி நான் பசி தெரியும் பட்டினி தெரியும் அப்படின்னு சொல்றாரு, மன்னர் இல்லைன்றாரு. இவங்க அப்பா வெற்றியடைந்த இயக்குனராக இருந்ததனால் மட்டும்தான் இவரை வைத்து பல படங்கள் எடுத்து இவரை ஹீரோவா இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வர முடிந்தது. அதனால இவரே வாரிசாக மன்னராகத்தான் இளவரசராகத்தான் சினிமா உலகில் அடியெடுத்து வளர்க்கும் போதே நீ சூப்பர் ஸ்டார் ஆயிரணும், அப்புறம் நாட்டு ஆளணுன்றதெல்லாம் அவங்க அப்பா சொல்லி வளர்த்துருக்கிறாரு. பல படங்கள் ஆரம்ப கால படங்கள் தோல்வி அடைஞ்சாலும் கூட தளராமல் அடுத்த படம் எடுக்கிறாரு. மற்ற தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள்ட்ட போய் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி ஒரு பட்டத்து இளவரசர் போல ஒரு கனவோட தான் அவர் வளர்த்துருக்கிறாரு. அதனால அவரும் சரி. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியா கூட்டணியெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்தியா கூட்டணி வைத்துக்கொண்டு 29 தேர்தலில் பிஜேபி எதிர்த்து ஒரு வியூகம் அமைக்கணும், இந்தியா கூட்டணியை பலப்படுத்தணும். ஏற்கனவே அங்கே கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது. அதை பற்றி அவருக்கு எந்த அக்கறையும் இல்லை. அவர் விஜய் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, அதன் மூலம் நமக்கு கொஞ்சம் சீட்டு கிடைக்கும். அடுத்தது தென்னிந்தியாவில் தான் நம்ம கேரளாவில் இப்போ ஆட்சியை கைப்பற்றிட்டோம், கர்நாடகாவில் ஆண்டுகிட்டு இருக்கோம், தெலுங்கானாவில் ஆண்டுகிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டிலே கூட்டணின்னு வந்துட்டோம்னா தென்னிந்தியாவை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இந்தியான்றது நம்ம எப்படியும் வட இந்தியாவில் பிஜேபி நம்ம ஒன்றும் செய்ய முடியல, தோத்துட்டோம். அங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரங்கெல்லாம் பிஜேபிகிட்ட போய் சேர்றாங்க. அதனால் இங்கே ஏதாவது நம்ம வாழ முடியுமா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, உங்களுக்கு இந்துத்துவத்தை எதிர்ப்பதோ அம்பானி அதானின்னு நீங்கள் அடிக்கடி எதிர்ப்பதாக சொல்லிட்டு இருந்ததெல்லாம் இப்போ முக்கியமா, உங்களுக்கு முக்கியம் அல்ல அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. மறந்தும் கூட விஜய் இல்லை, இப்போ விஜய் ஒரு பெரிய ஃபேக்டர் ஆகிட்டாரு.
அவர் இப்போ காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள போனதுனால இப்போ பிஜேபி வரல, ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. அது பிஜேபி கை போடாம நம்ம கையில வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு இந்திய அளவிலான ஒரு தலைவரா அவர் யோசிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இந்திய அளவில் பிஜேபியினுடைய ஒரு பங்காளியான ஒரு ப்ராக்சியான விஜயை தான் அவர் பக்கத்தில் வச்சுக்க முடியுமே தவிர, விஜய் வந்து பிஜேபி எதிர்க்கக்கூடியவர் அல்ல. அவர் மோடியை எதிர்த்தோ என்றும் பேச மாட்டார். ராகுல் அடிக்கடி சொல்லுகின்ற அதானி அம்பானியை எதிர்த்தும் விஜய் பேச மாட்டார். இந்துத்துவ கொள்கைகளை எதிர்த்தும் பேச மாட்டார். அவர் வந்து பிஜேபிக்கு பயந்து போய் தான் இருக்கிறாரு. அதனால் அவரை வைத்து கொண்டு இந்திய அளவில் ஒரு பிஜேபி எதிர்ப்பு சூப்பர் ஸ்டார் நமக்கு கிடைத்து விட்டார் அப்படின்னு எங்கேயும் அவரை வச்சு கடை போட முடியாது. அடுத்ததாக நீங்கள் திமுகவுக்கு செய்த துரோகம் இருக்கு இல்லையா, அதே அகிலேஷ் யாதவோ, தேஜஸ்வி யாதவோ, மம்தா பானர்ஜியோ அவர்கள் அதை உற்று நோக்குவார்கள். அவங்க சொந்த மாநிலத்திலே அதை அனுபவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா கூட்டணி என்பது நீ எதிர்காலத்தில் காங்கிரஸ் அல்லாத எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து உருவாக்கினாதான் அது வந்து ஒரு பலனளிக்குமே தவிர, இந்த பெரியண்ணன் போக்கு இந்த மாதிரி வந்து ஒரு 2 சீட்டுக்காக 2 அமைச்சர் பதவிக்காக துரோகம் செய்வது, இது போன்ற விஷயங்களுக்காக காங்கிரஸை வந்து அவர்கள் விலக்கி தான் வைப்பார்கள். சிவசேனாவும் அதே தான் கருத்து. அங்க நடந்த உள்ளாட்சி தேர்தலே அதான நடந்துச்சு. அதனால இந்தியா முழுவதும் இது நடந்திருக்கிறது. அது இன்றைக்கு திமுகவுக்கு நடந்திருக்குது. இப்ப இவர் விஜய் வந்து அவரை பிரதர்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி ஸ்டாலின் என்னுடைய பிரதர்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப எப்படி அந்த பிரதரை மாத்திட்டு இந்த பிரதரை கொண்டு வந்திருக்கிறாரு? பிளைட் பிடிச்சு வராரு, பக்கத்துல உட்கார்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் இதை கூட அவங்க வந்து அவர் யூடியூப்ல பெருசா லைவ் பண்ணாரான்னு தெரியல. அவர் வந்து வந்திருக்கோம் மத்த தெரியல. ஆனா இன்னைக்கு விஜய் பதவியேற்பு மொத்த நிகழ்ச்சியும் ராகுல் காந்தியோட யூடியூப் சேனல்ல லைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை போடுறாரு, எக்ஸ் தளத்துல பதிவு போடுறாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது. அதனால் நமக்கு சீட்டு தான் முக்கியம், இந்துத்துவாவை எதிர்ப்பது முக்கியமல்ல, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி முக்கியமல்ல, இந்தியா கூட்டணி முக்கியமல்ல அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து ராகுல் காந்தி முடிவெடுத்துட்டாரு. மற்றபடி அவருக்கு தமிழ் தெரியலைன்றதுனால விஜய் மன்னர் பரம்பரைன்னு பேசிட்டாரு. பின்னாடி மாணிக்கம் தாகூரோ ஜோதிமணியோ மன்னர் பரம்பரைன்னா இதுதான் அர்த்தம், உங்களையும் சொல்லும் நம்மள. ஆமா, அதனால நீங்க விஜய்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைங்க, அதை அடிக்கடி பேச வேண்டாம், இல்லைன்னா உங்களை ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க ஆங்கிலத்தில் அதை எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பீகாரின் தேஜஸ்வி யாதவ், அவர் ஸ்டாலினுக்கு வாழ்த்து போட்டிருக்காரு. விஜய்க்கும் போட்டிருக்காரு, ஸ்டாலினுக்கும் போட்டிருக்கிறாரு. ஸ்டாலினுக்கு போட்ட அந்த வாழ்த்து செய்தி முக்கியமானது. ஸ்டாலின் தோத்திருக்கிறாரு எதிர்கட்சியாக, ஆனாலும் தனது கூட்டணி கட்சி தலைவர்களை நீங்கள் போய் விஜயை ஆதரிங்க, அதில் எனக்கு ஒன்றும் கருத்து மாறுபாடு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறாரு. இந்த பெருந்தன்மை வந்து பிஜேபி இருக்காது. பிஜேபி அந்த இடத்துல இருந்திருந்தால் தாவேகா எம்எல்ஏக்களை உடைத்து பிரித்து கொண்டு வந்து ஆட்சி அமைக்க தான் முயற்சி பண்ணியிருக்கோம். அதனால் ஸ்டாலின்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. அவர் இந்தியா போற்றுகின்ற ஒரு தலைவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது சொன்ன உடனே தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இன்னைக்கு விஜய் வந்து இந்த பதவியேற்புக்கு முடிந்த பிறகு பேசிய அந்த பேச்சில் ஸ்டாலின் திமுக மேலே ஒரு வெறுப்பு வருகின்றது போல பேசினார் இல்லையா. இன்னைக்கு அவர் முதலமைச்சராக பதவியேற்றதற்கு காரணமே ஸ்டாலின்னு சொன்னால் கூட அது மிகையல்ல. ஏன்னா இடதுசாரி கட்சிகள், விசிகா, முஸ்லீம் லீக்கு எல்லாத்தையுமே நீங்கள் போய் ஆதரிக்கலாம், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்ததே அவர் தான். இன்னைக்கு அப்படி பார்க்க போனால் இன்னைக்கு திமுக ஸ்டாலின் தயவில் தான் விஜயே ஆட்சி அமைச்சிருக்கிறாரே தவிர அவருடைய சொந்த பெரும்பான்மையின் மூலமாக அமைக்கவில்லை. ஆனால் அந்த நன்றியோ அதெல்லாம் விஜய்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அவருடைய வாழ்க்கை, அவருடைய அரசியல் வாழ்க்கையே வந்து திமுக எதிர்ப்பில் தான் இருக்கின்றதுனால அதை அவர் பேசுகிறாரு. ஆனால் இதை கூட்டணி கட்சிகள், இதை வந்து திருமாவளவனோ இடதுசாரி கட்சி தலைவர்களோ அவர்கள் இந்த பாயிண்டை புரிஞ்சுக்கணும். அதை அவர்கள் இது ஸ்டாலினுக்கான குரலாக திமுக அரசாங்கம் போன ஆட்சியில் செய்த சமூக நலத்திட்டங்கள்லாம் என்ன, அதை பற்றிய விவாதங்கள், பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் அதற்கு குரல் கொடுக்கணும். அதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இல்லை, இப்போ விஜய் பண்ணல, அவர் அரசியல் புதுசுன்னு எடுத்துக்கலாம், இல்லை அந்த நாகரிகம் தெரியாதுன்னு எடுத்துக்கலாம், ஏதோ ஒன்று இல்லை, உண்மையில அவருக்கு இன்னும் வெறுப்புணர்வு அதிகமாக இருக்கலாம். ஆனால் ராகுல் காந்தி நேற்று வரைக்கும் ஸ்டாலின் அவர்களை வந்து சகோதரன்னு அழைச்சவர், பெரிய சக்தி தமிழ்நாட்டில் அவர் இந்தியாவில் ஒரு பெரிய தலைவர்னு பேசினவர். இப்போ அவங்க வந்து திடீர்னு எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் வந்து திமுக கூட்டணியை முடிச்சுக்கிட்டு டிவிக்கு கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க மேலே ஆத்திரம் இருந்தாலும் கோவம் இருந்தாலும் காங்கிரஸ் இருக்க கூட்டணின்னு தெரிஞ்சிருந்தாலுமே இந்த நிலைமையை கருதி ஸ்டாலின் இப்படி ஒரு ஆதரவை கொடுத்தது இருக்குல்ல, ஒரு நீண்டகால நண்பர்ன்ற முறையில் ராகுல் காந்தி அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருக்கிறதோ அது அவசியம் இல்லை. ரெகனைஸ் பண்ண வேண்டியது ராகுல் காந்தியோட கடமை தானே. இல்லை, ராகுல் காந்தியை நீங்கள் சொல்கிற நிலைமையிலலாம் இல்லை. அவர் எப்போ
திமுகவை விட்டு தாவேகாவுக்கு ஆதரவுன்னு ஸ்டாலினை கூட பார்க்காம அந்த எம்எல்ஏக்களோ கிறிஸ்தோடங்களெல்லாம் முடிவு பண்ணுறாங்களோ அப்போவே முடிஞ்சு போச்சு. நான் நினைக்கிறேன்னா பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கார் இல்லையா, தரவு பகுப்பாய்வு தலைவரா, அவர் தான் இந்த எஸ்ஐஆர் இதெல்லாம் வேலை செஞ்சு கொடுத்தது அவர் தான் ராகுல் காந்திக்கு. அவர் விஜய்க்கு இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்குது, நம்ம போய் சேர்ந்தா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்துருப்பார் போல இருக்குது. ஒரு கால் அப்படி நடந்திருந்தால் இன்னைக்கு நமக்கு நிறைய சீட்டு ஜெயிச்சிருப்போம், நிறைய அமைச்சர்கள் ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்னு அந்த அதிகாரம் இருக்கு இல்லையா. இவ்வளவு நாள் பல வருடங்களாக பல 10 ஆண்டுகளாக நம்ம அதிகாரத்தில் இல்லை தமிழ்நாட்டில், இன்னைக்கு அதிகாரம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. அதனால் இது நமக்கு போதும் அப்படின்னு ராகுல் காந்தி முடிவு பண்ணிட்டாரு. இந்துத்துவ எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, அது அவருக்கு இன்னைக்கு முக்கியமாக தெரியல. ஒருவேளை அவரே அதில் ஒரு சோர்வடைஞ்சிருக்கலாம். நம்ம வட இந்தியாவில் நம்ம கரடியாக கத்தி பார்க்குறோம், நம்ம கூட இருக்கிற தலைவர்களே போய் சேர்றாங்க. இப்போ அஸ்ஸாமினுடைய முன்னாள் காங்கிரஸ் தலைவர் பிஜேபியில் போய் சேரலையா, அது ஃபோன் பண்ணிலாம் பேசினார். இப்படி வட இந்தியா முழுக்க பிஜேபியினுடைய தலைவர்களாக மாறிட்டாங்க. மத்திய பிரதேசம் தேர்தல் வாக்குறுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பிஜேபியினுடைய தேர்தல் வாக்குறுதிக்கு போட்டியாக தான் காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியும் இருக்கும். கோசாலை அமைக்கிறது என்ன, மாட்டு சாணத்தை வாங்குறது என்ன, சீதைக்கு கோயில் கட்டுறது என்ன, நர்மதா கோயில் ஆன்மீக யாத்திரை என்ன. ஓகே, அப்போ அவர் ஒரு ஐடியாலஜி உளமாறலாம் இல்லை, அந்த மண்ணுக்கு என்ன தேவையோ அந்த சூழலுக்கு என்ன தேவையோ அதை தான் பேசுவார். இல்லை, அவர் அதை இன்னமும் பேசுகிறாரு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு இதெல்லாம் பேசுகிறாரு. ஆனால் அவர் கட்சி என்பது அப்படி இல்லை. அதுவும் ஒரு சங்கியினுடைய ஒரு பிரிவாகத்தான் வட இந்தியாவில் இருக்கிறது. இன்னைக்கு தென்னிந்தியாவில் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு பிடிமானம் இருக்குது. அதில் நமக்கு அதிகாரம் கிடைக்கிறதா முக்கியம் அப்படின்ற நிலைக்கு அவர் வந்துட்டார். ஏன்னா பல தொடர் தோல்விகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்து கூட ஒரு முடிவு பண்ணியிருக்கலாம், சரி தென்னிந்தியாவில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், அப்போ ஸ்டாலினோட விஜய்கிட்ட இருந்தால் நமக்கு ஆதாயம் அதிகம் அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் ஸ்டாலின் இந்தியா முழுவதும் ஒரு தலைவர், இந்தியா கூட்டணிக்கு ஒரு முக்கியமான தலைவர், அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அது அவர் கண்ணுக்கு தெரியல. ஒரு 2 அமைச்சர் பதவியும் அவருக்கு முக்கியமாக தெரிகிறது. பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்துருக்கின்ற டேட்டா இருக்கு இல்லையா, அதை வைத்துக்கொண்டு அவர் முடிவு பண்ணுறாரு. இது அரசியல் ரீதியாக ஒரு இந்திய அளவுலையும் சரி தமிழக அளவுலையும் சரி ராகுல் காந்திக்கு ஒரு தற்கொலைக்கு நிகரானது தான் இந்த அணுகுமுறை. இவ்வளவு நேரம் இன்றைய பதவியேற்பு நிகழ்ச்சி குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.